தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிது அதுதானே இப்போ பேச்சு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே பட்ஜெட்டில் அப்படின்னு. என்னங்க கிடைக்கல? 12 லட்சம் ரூபா வரைக்கும் வருமான உள்ளவங்களுக்கு வந்து வருமான வரி விலக்கு இருக்குது. இன்கம் டேக்ஸ் கிடையாது. அது வந்து அதில் தமிழ்நாட்டு மக்கள் வரமாட்டாங்களா? 1.5 லட்சம் கோடி வரைக்கும் நம்ம ரயில்வே திட்டங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரெயின் விட போகிறாங்க. அது தமிழ்நாட்டு பக்கம் வராதா? முதியோர்களுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் வந்து டிடிஎஸ் கிடையாது. அதில் வந்து முதியோர்கள் தமிழ்நாட்டு முதியோர்கள் இல்லையா? அதாவதுங்க, நீங்கள் 2வது வீடு வாங்கினீங்கன்னா முதல்ல வந்து டேக்ஸ் இருந்துச்சு. இப்போ 2வது வீடு வாங்கினீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து டேக்ஸ் ரிபேட்லேருந்து நீங்கள் எடுத்து டிடிஎஸ் பே பண்ணாமல் இருக்கலாம். இதுக்கெல்லாம் மேலே உள்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்சம் கோடி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டு வந்து 5 வருஷத்துக்கு வட்டி இல்லாத கடன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரு தேசத்துக்கு என்ன தேவையோ தேசம் முழுக்க உள்ள எல்லா மாநிலத்துக்கும் பொதுவாக தான் வந்து பட்ஜெட் போட முடியும் ஒழிய, தமிழ்நாட்டுக்கு 4 ட்ரெயின் விட்டுட்டேன், இந்த பக்கம் 3 பஸ் விட்டுட்டேன், அந்த பக்கம் 2 ஏர்போர்ட் விட்டுட்டேன்னு சொல்கிற காலங்கள்லாம் போயிடுச்சுங்க. இன்று பாரத நாடு ஒரே நாட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரே பட்ஜெட் எல்லா நாடுகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். அப்படி தான் பட்ஜெட் போட்டிருக்காங்க. பீகார் பட்ஜெட் கிடையாதுங்க. டூரிசம் டெவலப் பண்ணணும், மக்கானா அப்படின்ற ஒரு விதமான ஒரு நட்ஸ் டெவலப் பண்ணணும். 3வது வந்து ஏஐ டெக்னாலஜி டெவலப் பண்ணணும். அந்த நட்ஸு வந்து பீகார் அதிகமாக விளையிறதுனால இந்தியா வந்து 90% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. உலகத்தில் உள்ள நட்ஸோட கன்செப்ஷனில் 90% இங்கேருந்து வருது. அதனால் பீகார் மென்ஷன் செய்யப்பட்டாங்க. அதெல்லாம் மற்றபடி ஏஐ தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட டூரிசமாக இருக்கட்டும், அதுலேயும் தமிழ்நாடு வரும் இல்லையா? இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிற காலங்கள்லாம் போய் பாரத நாட்டுக்கு ஒரு பட்ஜெட், அதில் நாமளும் ஒன்று. நாம் பிரித்து பார்க்குறத விட்டுட்டு நாம் இந்திய நாட்டு மக்கள் நினைச்சாலே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.